மகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அளவுக்கு மீறிய உணவு, பற்றாக்குறையான உணவு, வாதம், பித்தம், கவம் ஆகிய 3 நோய்களை உருவாக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சத்துணவு பற்றாக்குறையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். போதுமான உணவு இல்லாமை, குறிப்பாக புரதம், விட்டமின், தாதுக்கள் அல்லாத உணவு வகைகள் சத்துணவு அல்லாதவையாக கருதப்படுகிறது. இப்போ சத்தான உணவுகளை சாப்பிடணும்னா இங்கே ஒரு பெரிய வரையறையே இருக்குது. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நம்மக்கிட்டேயே ஒரு சரியான தீர்வு இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம மனசை மாற்றினாலே போதும், ஆரோக்கியம் தானாக வரும். இந்த நிமிஷம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சரியான முடிவும் ஒரு இயற்கை விவசாயியோட குடும்பத்தை வாழ வைக்கும். இல்லை என்ன விலை கூட தான், முடிஞ்ச அளவுக்கு அதை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இருந்தால் பல மரங்களை நட்டு வைங்க. கீரைகளை ஒரு ஓரமாக விதைங்க. தயவு செஞ்சு யாரும் பூச்சிக்கொல்லிகளை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. வெறும் அரிசியும் கோதுமையும் நமக்கான சத்தான உணவுகள் கிடையாது. உணவு சங்கிலி அப்படின்னு ஒன்றை நம்ம மாற்றி அமைச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு பறவை இனத்தோட புகைப்படத்தை பார்த்து ஒரு மனுஷன் அந்த இனமே உயிரோடு இருக்கே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இப்படி நம்ம செய்கிற அலட்சியமான சில தவறுகளால் ஒரு இனமும் அழிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பூச்சி இனமாக இருக்கட்டும், ஒரு பறவை இனமாக இருக்கட்டும், ஏன் ஒரு புழு இனமாக கூட இருக்கட்டுமே. இங்கே இயற்கையோட படைப்பில் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மனிதனின் ஊக்கமான வார்த்தையினால் உன் மனம் மாறும் என்றால் நானும் நம்பிக்கை கொள்கிறேன் உன் மீது. இயற்கையோடு இணைந்து விட்டாய் என்று. நன்றி.